இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 17/12/2024 இருந்து 7/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. ஜூனியர் அசோசியேட்டிவ் கேட்டிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட் மற்றும் சேல்ஸு அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் இருக்குது, மெயின் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வேக்கன்சி பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலர் வேக்கன்சி எவ்வளோ, அதேமாரி பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அகமதாபாத்தில் 1073 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை ஜோனில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு 336, பாண்டிச்சேரிக்கு ஒரு 4 வேக்கன்சி, டோட்டலாக 340 வேக்கன்சி சென்னை ஜோனுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 340 வேக்கன்சியும் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி பேக்லாக் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஜோனில் கம்மி வேக்கன்சியும், ஒரு சில ஜோனில் அதிக வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாரில் வந்து பார்த்தா 11,111 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 13,735 வேக்கன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13,735 வேக்கன்சி டோட்டலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மாபெரும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாகவும் உங்களுக்கான வேக்கன்சி பற்றி பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு சர்க்கிளாக இருக்க வேக்கன்சி நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இதான் உங்களுக்கான ஒரு ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, அதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1 hour தான் எக்ஸாம் இருக்க போது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 30 கொஸ்டினும், நியூமரிக்கல் எபேட்டில் 35 கொஸ்டினும், ரீசனிங் எபேட்டில் 35 கொஸ்டின், டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்குது. இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதே மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிலிம் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமுக்கு வந்து போவாங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக 190 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. ஜென்ரல் மற்றும் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் ஒரு 50 கொஷினும், ஜென்ரல் இங்கிலீஷில் 40 கொஷினும், குவான்டிட்டிவ் ஆப்டிவில் 50 கொஷினும், ரீசனிங் எபிலிட்டி மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்டிவில் 50 கொஸ்டின், டோட்டலாக 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் லாங்குவேஜிலும் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தா இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் தமிழ் 3 லாங்குவேஜிலுமே உங்களுக்கான எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் தமிழ் கொடுத்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் ஆஃப்டர் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் 10th அதாவது இந்த 2 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து வைப்பாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் லோக்கல் லாங்குவேஜ். அதுக்கான டெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்க பேசுகிறீங்க அதை பொறுத்து டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு நீ சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கன்ஃபர்மேஷன் ஆகிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 24,050 ரூபாய் ஸ்டார்டிங் வந்து கொடுக்குறாங்க. போக போக உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ரோ போன்ற சிட்டியில் இருக்கவங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், அதாவது ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாரி உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வைக்கிறாங்க. ட்ரைனிங் மாதிரி தான் தேவைப்படுறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லி ப்ரீ ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுறவங்களோ அங்கே போயிட்டு முன்கூட்டியே நீங்கள் ட்ரைனிங் மாரி அட்டன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கொடுங்க, தேவையில்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி எக்ஸ்டிஎஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மீதி இருக்காங்க பாருங்க, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நீங்கள் மட்டும் 750 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்டியோட கரியர் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நாளையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 17/12/2024 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்களே வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரினா ஜூனியர் அசோசியேட்டிவ்க்கான ஒரு வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, மாபெரும் வேகன்சி. இந்தியா முழுக்க 13,000 வேகன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் போன்ற இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன்ஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ப்ரிலிம் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுத்துக்குமே இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர். உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் சென்டரை சூஸ் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்.